அதுக்கு முன்னாடி போன கட்டுல பார்த்திருப்பீங்க, கிரி வேலையை விட்டு நின்றுப்பான். அதுக்காக எதுக்கு இப்படி பண்ணுனடா அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்டார். நான் உங்க மடியிலேயே ஒரு இடத்த தேடிட்டு இருக்கேன், நான் வந்து பயங்கரமா சொல்லிட்டு போவேன் இல்லையா, அந்த கான்வர்சேஷன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் கட்ல வேலையை விட்டுட்டு என்னடா பண்ண போற அப்படின்னு பார்த்தா, அம்மாவோட ஏதோ நேத்திக்கடன் போல தாய்லாந்துல ஒரு கோயிலுக்கு தன்னோட தாயை கூட்டிட்டு போக கிளம்பிட்டாங்க குடும்பமே. எல்லாரும் அவங்க ஃபேமிலியா இங்க கிளம்பி போக தனிக்காவும் வரேன்ருப்பா. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா போயிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா நம்ம புள்ள திருந்திடுச்சு, நம்ம லைஃப் மாறப்போகுதுன்னு. ஆனா அதுங்களாட்டி இந்த தகப்பா இருக்காப்ல இல்ல, மனச்சாட்சியே இல்லாத மனுஷங்க. அவ வீட்டுக்கு வந்தாலே போதும் இதே சோழி அலைவாரு போல. அவ ஒரே ஏத்திட்டு கத்தி எடுத்து குத்த வருவா. கத்தி எடுத்து கையில ஏதோ ஈரமாயிருச்சு போல, அதோட வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த ஆள் வேணுட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவ எங்க ஓடி வந்துட்டு இருக்காருன்னா, கிரிக்கு நேர்த்தி கடன் பண்ற இடத்த நோக்கி ஓடி வந்து, இந்த மாதிரி என்னை காப்பாத்து, நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, இவன் நேர்த்தி கடன்லாம் பண்றதை விட்டு அவளை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அவங்க அம்மாவுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அம்மாவோட இடத்துல இருந்து யோசிச்சா நம்ம பிள்ளை மாறணும்னு நினைக்கும் போது ஒரு பொண்ணு வந்து எல்லாம் பண்றா, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹக் பண்றா வேற. அந்த டைம் பார்த்து உண்மை எல்லாம் வந்துட்டு தனிகாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டதான் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த ஆள் பார்த்த வேலைக்கு கத்தியால சொருகாம போட்டு வந்திருக்கணும் அவ. ஆனா இந்த மாதிரி இவரை தான் நல்லவர் வல்லவர் அப்படின்ட்டு கொஞ்சி கொஞ்சி வந்து இங்கன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கு, மனசாட்சி இல்லாம. சரின்ட்டு ஒரு மூலக்காரனர் பார்த்து உட்கார வச்சுட்டு, எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுது, நீ என்னோட சைடு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாவது தனிகா வந்து கீரிய மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணிட்டு இருக்கா. அவனும் லவ் பண்றான்ல, ஐ லவ் யூன்னு சொல்றான். ஆனா இதுல அவளோட லவ்ன்றதை விட ஒரு டிஃபென்சிவ் ஃபீல் தான் இருந்துட்டு இருக்கு. அவன் சந்தோஷமா இருக்க, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டை கட்டுறானுங்க. ஏதோ ஒரு கால் வந்துட்டு இருக்கு, ஏதோ அவளுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சாமா, அவ வந்து ஓடி வந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. மச்சான் மன்னிச்சுடா, நான் வந்து உன் மாமா வேலையில இருந்து தவறிட்டேன்டான்ற மாதிரி சொல்லிட்டோன்னே அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். அப்புறம் என்ன, அப்ப பாடி கார்டு சொல்றான், என் ஃப்ரெண்டு திருந்த மாட்டான், அவனுக்கு ஒரு கால் கட்டி இந்த பிள்ளையோட போட்டு வச்சிடணும்னு சொல்ல. ஆனா பாடி கார்டு பொண்ணு எப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன், நானும் இங்க இருக்கேன்டா மறந்துடாதீங்கன்ட்டு. அப்படியே தனிக்காவை காட்டுறாங்க. தனிக்கா உட்காந்துருக்கா. இவன் வந்துட்டு முட்டி போட்டு ப்ரொப்போஸ் எல்லாம் பண்றதுக்காக பூவை நீட்டிட்டு இருக்கான். ரெண்டு சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்குங்க. பூவுக்கு ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு ஹீரோ வந்துட்டு கீரிய பொழந்துட்டு இருக்கா. இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு, நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், அதாவது உண்மையை சொல்லணும்னா இந்த டைம் மேரேஜ்க்கானது என்னோட பாதுகாப்பானதுன்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நீ உன்னை பாதுகாக்கிறதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாத, நான் உன்னை நம்ப மாட்டேன்னும் போது, இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டடா, நான் வந்து உண்மையிலே கீரியை தான் லவ் பண்றேன்னு சொன்னோன்னே கீரியை கூட்டிட்டு தனிக்கா பொடிநடியா போயிட்டு இருக்கா. பாவங்க ஸ்கையா, அவன் என்ன தப்பு பண்ணா, பின்னாடி சுத்துனது அவன், எல்லாமே பண்ணது அவன். சொல்ல போனா தனிக்காக்காக கீரியை கொடுமைப்படுத்தினதும் அவன் தான். ஆனா பொசு கட்டின்னு இந்த பொம்பளை பிள்ளை கீரியை தான் பிடிச்சிருக்குன்னு போயிட்டா யாருனாலதான் தாங்கிக்க முடியும். ஹீரோ கடுப்பை காட்டிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்துட்டு சோசியல் மீடியால எல்லாம் நிறைய மெசேஜஸ் வருது. சரி இவ கல்யாணம் பண்றது சரியா தப்பான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க ஹீரோ தனியா உட்காந்துட்டான், எதையுமே கண்டுக்காத மாதிரி. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாவமா இருக்கு, இந்த ஸ்டேட்ல என் ஃப்ரெண்டை விட எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. ஆனா என்ன பண்றது, இருந்தானே ஆகணும். இன்னொரு பக்கம் கீரியை காட்டுறாங்க. ஏன்னா கீரியை நிறைய பேர் அவமானப்படுத்திருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கையா இருக்கட்டும், எல்லாருமே அவமானம் மட்டும் தான் படுத்திருப்பாங்க. அதுக்காகவே நான் ஏதாவது பண்ணி ஆகணும், பணம் சம்பாதிச்சாகணும்ன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஹீரோ பழி வாங்குறதுக்கு வந்த மாதிரி, வாடா சண்டை போட்டு பாத்திரலாம்டா சகல அப்படின்ட்டு கிளம்பிட்டான். அப்ப பார்த்துட்டு, ஓ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமோ, கல்யாணத்துக்கு காசு வேணும்னா ஃபைட் பண்ணி தானே ஆகணும், இப்ப வந்து எங்க ஸ்கையோட ஃபைட் பண்ணுன்னு சொல்ல, இது பிடிக்கவே இல்லை கீரிக்கு. நீங்க அவனோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அவன் கிட்ட காசு இல்ல, ஹீரோ கிட்ட காசு இருக்கு. அது தாண்டி ரெண்டு பேருமே நல்ல பசங்க தான். சோ ஹீரோயினுக்கு கண்டிப்பா ஹீரோவை தான் பிடிக்கும் மன ரீதியா. ஆனா உண்மையிலேயே நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா கீரிய லவ் பண்ணுவீங்களா இல்ல ஸ்கையை லவ் பண்ணுவீங்களான்னு தாராளமா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும். நானா இருந்தா கண்டிப்பா கீரிய தாங்க லவ் பண்ணிருப்பேன். அப்புறம் என்ன, அவன் அந்த பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்க்க, எனக்காக தனிக்கா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான்னு அவன் யோசிக்கிற மாதிரி ஸ்கை யோசிக்கிறான். நான் இந்த ஆளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னதை யோசிச்சு போட்டு கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு இருக்கா. ஏடா நான் உஷார் பண்ணணும்னு நினைச்ச ஃபிகரை ஏன் முன்னாடி உஷார் பண்ணிட்டு கல்யாணமே பண்ணிக்க போறியா, அதுக்கு வேற காசு வேணுமான்ற லெவலுக்கு ஃபைட் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நினைச்சானே தெரியலைங்க. அவன் ஃபைட் பண்ணும்போதும் ஏதோ ஒரு ஃபீல் அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. நமக்கு பிடிச்ச யாரையும் நம்ம ஹர்ட் பண்றோமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. இவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கான், மச்சான் உயிரோட வைடான்னு. அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளாட்டி சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவனை குத்துயிரும் கொலையுருமா தூக்கி போட்டுட்டு, இங்க பாருங்க என்கிட்ட பேசாத பொண்ணு, நாங்க ரெண்டு பேரும் ரெஸ்லிங் பண்ணோம், அதுல அவன் தோத்து போயிட்டான், நான் ஜெயிச்ச பணத்தை அவனுக்கு கொடுக்குறேன், நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களேன்னு வெறுப்பேத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அவளும் பார்த்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கா, நம்ம அவனை ஹர்ட் பண்ணிட்டோமா என்ன நடக்குதுன்னு. ஆமா ஷோல்டர்ல சாய்வீங்க, எப்ப பாரு ஒன்னாவே சுத்துவீங்க, கல்யாணம் மட்டும் இவனோட பண்ணா கடுப்பு வருதா இல்லையான்ற மாதிரிதான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான்.
உண்மையிலே தனிகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் எடுத்த முடிவு என்னன்னா அவங்க அப்பாவுக்கு பயந்துதான் பண்ணிருக்கா. ஒரு வாட்டி வந்து கீரி காப்பாத்திருப்பான் இல்லையா, அந்த ரீசனுக்காக ஸ்கை ஏக்கமா பாக்க, தனிகா ஏக்கமா பாக்க, அப்புறம் கீரியை கட்டிட்டு இருக்கானுங்க. குத்துயிரும் குலையுருமா அடிபட்டு கிடக்குறான். இங்க பார்த்தோம்னா ஹீரோ மறுபடியுமே நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நைட்ல நட்சத்திரத்தங்கெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அவனோட ஸ்டாரு இன்னொரு ஸ்டாரோட மிங்கிளாக போதே, நான் மட்டும் இப்படி சிங்கிளா இருக்கேனேன்னு. அப்ப வேகமா பாடி கார்டு பொண்ணு வந்துட்டு இருக்கா. அவன் உண்மையிலேயே லவ் தாங்க பண்றா. அவன் நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கான், ஏன்டா என்ன மட்டும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வேணான்னு சொல்ற அவ பின்னாடி போவ, வேணும் வேணும்னு சொல்றதுனால என் அருமை தெரியலையான்ற மாதிரி ஏக்கமா பாத்துட்டு இருக்கா. நமக்கு பிடிச்சவங்க இந்த மாதிரி விஷயத்துல சோகமா இருந்தா நமக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கும். அதுதான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கும். அவ ஷோல்டர்ல ஏதோ குளிருக்கு போத்தி விட்டு போறா. ஆனா இவன் போன மாதிரி அந்த இடத்துலயே நின்னுட்டு இருக்கான். அதுக்குள்ள என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, இவங்க கேங்கா இருப்பாங்க இல்லையா, கீரியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அந்த கீரிக்கு பிடிக்காத பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவன் கை நிறைய காசு கொடுத்து நீ தனிக்கா அவமானப்படுத்திடாத, இது உனக்கு தேவைப்படுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் கீரி போயிட்டு என்ன பண்றான்னா ஜுவல் எல்லாம் வாங்குறான். அவளுக்கு போறதுக்கான ரிங்கு வாங்கிட்டு ரெடியா இருந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா கீரி கீழே விழுந்த மாதிரி கட்டுறானுங்க. ஆமாங்க, வேற யார் இதெல்லாம் பண்ணிருப்பா, அந்த தகப்பா இருக்காப்ல, அவர் ரிங் எடுத்து வச்சுட்டு சுத்து போட்டு தூக்கிட்டு வந்துட்டாரு. ஏண்டா நான் உசார் பண்ணணும்னு ட்ரை பண்ற என்னுடைய மகளை நீ எப்படி திருமணம் செய்வாய் துட்சா கிராதகா அப்படின்ட்டு வேகமா கண்ணை கட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, கீரியா பேஸ் பண்ணிட்டு ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க. ரிங் எடுக்கலான்னு போனா காலை போட்டு மிதிக்கிறானுங்க. இவனோட நிலைமை நினைச்சா இன்னொரு பக்கம் பாவமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அன்பு அப்பா கிட்ட இருந்து கிடைக்கல. ரெண்டாவது பக்கம் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வரலாம்னு நினைக்கும் போது ஒரு லவ் வருது. லவ்வையாவது பண்ணி தொலையலான்னு பார்த்தா கடத்திட்டு வந்துட்டானுங்க. இதெல்லாம் தெரியாம தனிக்கா பாவத்தை கல்யாணத்துக்கு தயாராயிட்டே இருக்கா. எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. எப்படா மாப்பிள்ள வருவானா என்னன்னு யோசிக்கும் போது செம்மையா மாப்பிள்ள மாதிரி நம்ம ஹீரோ தாங்க வந்து நிக்கிறான். இவன் வருவான்னு தெரியும், அவன் எங்க காணான்ற மாதிரி இருக்கு. அதுங்களாட்டி பாடி கார்டு போன் பண்ணிட்டான், டே மச்சான் எங்கன்னு தெரியலடா, கீரிய காணாண்டான்னு. கீரி இங்க இல்லன்னு சொல்லும் போது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளாட்டி வேணும்னே இந்த தகப்பா வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஐயோ, இங்க பிரச்சனை நடக்கும்போது இந்த நாய் போஸ்ட் கொடுக்குதுன்னா இதான் ஏதாவது பஞ்சாயத்தை பண்ணி விட்டுருக்கணுமேன்ற மாதிரி இருக்கு. சொல்ல போனா ஸ்கையும் இந்த ஹீரோயின் இருக்கால தனிக்கா, அவங்கதான் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்காங்க. இந்த ஆள் வேற ரோஸை கரெக்டா நேரா கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா அந்த ரோஸை வாங்கி கீழே அவர் மேல எரிஞ்சிட்டு போய் தொலையா, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா, நீ என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஜென்மமான் இருக்க. வேகமா ஸ்கை வந்து காப்பாத்துறான். உண்மையை சொல்லணும்னா நம்மள தெருவுல நின்னா கூட ஒருத்தனை காப்பாத்த வர மாட்டான். ஆனா என்ன பண்றது, ஹீரோயின் தான் கொடுத்து வச்சவங்க, அவங்களும் ஒரு வழியா காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உன் அம்மா உன்னை வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா, அதான் நான் வந்தேம்மா அப்படின்னு சொல்ல. நீ ஒன்னும் கிளிக்க வேணாம், தயவு செஞ்சு போய, உன்னை பார்க்க முடியல, நம்ம டென்ஷன் ஆகும்போது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணு, ஃப்ரீயா விடுன்னு சொல்ல. இந்த அனிகா பேசின மொத்த வார்த்தைக்கும் கீரிய போட்டு வச்சு வருத்துட்டு இருக்கானுங்க. பாவமா இருக்குங்க கீரியோட நிலைமைய பார்த்தா. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுங்களாட்டி போயிட்டு தேடிட்டு வரேன் ஸ்கை எங்க போயிட்டான்னு தெரியல. அவன் இல்லைன்னு போது நீ தானே எங்கேயாவது வச்சிருக்க, சொல்லுங்க. ஆனா எதுவுமே கண்டுக்காம ஸ்கை போயிட்டு இருக்கா. சரி, இவளுக்காக நம்ம தேடி கொண்டு வரலான்னு. டே சொல்லிட்டு போடா, எங்க போயிட்டான் கீரி, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படிடே தெரியும் நீ வேறன்னு. உண்மையிலேயே தனக்கு பிடிச்ச போன கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு பெருந்தன்மை இருக்கு ஸ்கைக்கு. அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு டைம் இல்ல. கீரியும் பயங்கரமா ஃபைட்டை போட்டுட்டு தான் இருக்கான். இது மாத்தி மாத்தி நடக்குது. அவனை நிறைய பேர் அடிக்க, ஏதோ ஒரு வித்தியாசமான கும்பல் தானே அவனுங்க. அப்படி என்னதான் பிசினஸ் பண்றானுங்கன்னு தெரியல. அவங்க அப்பா வந்துட்டு, இவ்வாறு என் மக ரொம்ப அழகா இருக்காளா, என்ன விடுங்க அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல என் மக ரொம்ப அழகா இருக்காளான்னு திருப்பி பைத்தியம் மாதிரி பேசி துப்பாக்கியை காட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு கார் வருது. காருக்குள்ள எங்கிட்டாவது ஒளிஞ்சிருந்து எப்படியாவது காப்பாத்தலாம். நிறைய டனல் இருக்கு இல்லையா, எதுக்குள்ளயாவது அவங்க இருப்பாங்களான்னு தேட. இந்த டனல் இல்லாம அவங்க இன்னொரு டனல்ல இருக்கிறது இவங்களுக்கு தெரியல. அதுங்களாட்டி தான் காட்டுறாங்க அம்மாவுக்கு முடியாம போயிடுச்சு போல, அவங்கள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்துட்டதையும், ரொம்ப சீரியஸான கட்டத்துல இருக்காங்க, இவங்க இனிமே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அவங்கள பாத்துக்கோங்கன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கானுங்க. கீரி பாவம் எங்கன்னு தெரியாம இவங்க தூக்கிட்டு போற இடத்துக்குலாம் போயிட்டு இருக்கான். இது தெரியாம அங்கிள் கால் பண்ணிட்டு இருக்காரு கீரிக்கு, இந்த மாதிரி அம்மாவுக்கு முடியல அப்படின்ட்டு. இப்ப அவன் லவ்வருக்கு ஒரு நல்ல லவராகவும் இல்ல, அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாவும் இல்ல, எவனோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் தனிக்காவை காட்டுறாங்கங்க. அவ சரி மாப்பிள்ள வந்துருவானான்னு தேட எல்லாரும் கால் பண்றாங்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாங்க. தனிக்கா ரொம்ப சோகமாயிடுறா. டே நான் என்ன மத்த பசங்கிட்ட கேட்கிற மாதிரி காரு ஐபோனு நாடா கேட்டேன், கல்யாணம் தானடா கேட்டேன், என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிக்கலையா, ஏன் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி அழுக. இதுதான் கிடைச்சதுடா சான்ஸ்ன்ட்டு ஸ்கை ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. நீங்க சொல்லுங்க, நமக்கு பிடிச்சவங்க சோகமா இருந்தா நமக்கு மனசு தாங்காது இல்ல. அதே மாதிரிதான் தனிக்கா அழுதுறத பாக்குறதே அவனால முடியல. ஏன்னா உன்னை நான் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கேன்டி, நீ மட்டும் இப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணிருப்பேன்ற மாதிரி.
ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அழுகிற சமயத்துல இதெல்லாம் சொன்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அமைதியா இருக்கா. கிரு உயிரோட இருக்கானா, அவனை எதுக்காக கடத்திட்டு போனாங்க, எனக்காக தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவன் சொல்லிட்டு அழுதுட்டு பாவம் கீரியோட ஷோல்டர்ல சாய முடியாதுல்ல, அதனால நம்ம ஸ்கையோட ஷோல்டர்ல தான் அவ சாஞ்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா கீரையை தூக்கிட்டு வந்தவனுங்க, நீ அவனை வச்சு விளையாடுறது நல்லா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கான்னு சொல்ல, அவன் அடிக்க கூடாதுன்னு ஒரே ஒரு சத்தியம் பண்ணிருப்பான் அவங்க அம்மா கிட்ட. அதுக்காக தான் எவனையும் அடிக்காம இருக்கான். சோ என்னமாவது பண்ணுவோன்ட்டு அவனோட அந்த புத்த பீச்சு முறைகள் அதெல்லாம் வந்து மைண்ட்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். எப்படியாவது நம்மளோட மனசாலேயே நம்ம எல்லாத்தையுமே வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இவனும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக எல்லா பிளானும் போட்டுட்டு தாங்க இருக்கான். சரி எப்படியாவது வெளியில வந்துருவோம், அப்படியாவது வெளியில வந்துருவோம், இப்படியாவது வெளியில வந்துருவோன்ட்டு அங்கிட்டு பாக்குறான் இங்கிட்டு பாக்குறான், அப்புறம் சாஞ்சுக்கிறான். ஆனா அங்கிள் திருப்பி திருப்பி கீரிக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு கல்யாணங்கிறது இவருக்கு தெரியுதான்னு தெரியல. இன்னொன்னு அதுக்கப்புறம் அவன் காணா போனதும் அவருக்கு தெரியலன்றது மட்டும் இதுல நல்லாவே தெரியுது. கீரையை காட்டுறாங்க. அவன் எப்படியாவது தப்பிக்கணும்னு யோசிக்கிறான். ஏதோ ட்ரை பண்ணி ஒரு ராட் எடுத்து போட்டு உடச்சு வெளியிலயும் வந்துட்டாங்க. அவன் ஓடினதுக்கு அப்புறமா தனிக்காவை காட்டுறாங்க. அவ சோகமா உட்காந்துருக்கா இல்லையா, நம்மளோட கீரி இன்னும் வரலையேன்ட்டு. அத சான்ஸ்ன்ட்டு நம்ம ஸ்கை போய் பேசுறான். இங்க பாரு தனிக்கா எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல அவனால தாங்கிக்கவே முடியல. தான் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தன்னை நினைக்காம இன்னொருத்தனை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. ஆனாலும் கஷ்டமா தான் இருக்கா. அந்த ஆள் இதுக்காகவாவது வந்து தொலைஞ்சிடக்கூடாதான்னு வேண்டுமேன்ட்டு பாவமா இருக்கு தனிக்காவை. இன்னொரு பக்கம் கீரியை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. தப்பிச்சு ஓடும் போது திருப்பி வந்துட்டேன் பாரு அப்படின்ட்டு 2 பேரும் கண்ணை வச்சு நகர்த்தி ஃபிகர் உசார் பண்ணி கூட்டு போற மாதிரி வேமா உள்ள கூட்டிட்டு போயிடறானுங்க. என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி தந்தூரி சிக்கன் மாதிரி தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து அப்படியே பதுசா அவங்க அப்பா டயலாகும் பேசிக்கிட்டு இருக்காரு. தம்பி இங்க பாரு, ஒரு விஷயம், பணக்காரங்க பணக்காரங்களோட தான் சேரணும், ஏழை ஏழையோட தான் சேரணும். உன்ன மாதிரி ஆட்களுக்கு என் பொண்ணு மாதிரி ஆளெல்லாம் கிடைக்கவே கூடாது. இன்னொன்னு புரிஞ்சுக்கோ, உன்னை வச்சு நான் வேற ஒரு பிளான் பண்ணிருக்கேன்னு அவர் பிளானை எக்ஸிக்யூட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன பிளான்னா, நிறைய குழந்தைங்களை கடத்திட்டு வந்து கீரி மேல பழைய போடுறதான் இங்க காட்டிட்டு இருக்காங்கங்க. அடுத்த நாளா ஆயிடுது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கீரி பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் கிடைச்சிருவானா என்ன ஆகுதுன்னு. அந்த டைம்ல அவன் ஃப்ரெண்டு 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தேடுவோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா, இது ஒரு கோல்டன் சான்ஸ், கண்டிப்பா நீ யூஸ் பண்ணிக்கோ. தனிக்கா அவனை நோ சொல்ல மாட்டான் போது, ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ், எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது, என்ன விரும்புற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், பிடிக்கலன்னா அது அவளோட விருப்பம் அப்படின்னு சொல்லி கத்திடுறான். இவங்க 2 பேரும் எஸ் மாஸ்டர்னு கிளம்பி போயிடுறானுங்க. மறுபடியும் கீரியை காட்டுறாங்க. நிறைய பொம்பளை பிள்ளைங்க இந்த குழந்தைங்களை எல்லாம் கடத்திட்டு போயிட்டு அவங்க அப்பா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. தனிக்கா அதனாலதான் அவங்க அப்பாவை வெறுக்கிறாளோ என்னவோ. அப்படியே காட்டுறாங்க ஸ்கைய. நைட்டு இந்த பிளேஸ் சமாதானப்படுத்துறதுக்காக வேகமா வர, நான் என் ஏஞ்சலை சரிப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன், எந்திரி வா போலாம், சிரிங்க 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 அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு ஸ்டைல்ல வந்து அவன் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆஸ் யூஷுவல் வானத்தை எட்டி பார்த்து அதுக்குள்ள ஒரு விட்ட பார்த்து நிலாவுல தெரியுது கலா அப்படின்ற மாதிரி அவனா பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அவளும் கடுப்பாயிட்டு இருக்கா. சரி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அழகான பொண்ணுங்க சில சமயத்துல அறிவான பசங்க சொன்னா கேட்கணும்னு சொல்லிட்டு சிரிக்க, இவன் சிரிப்பு கேட்கல, அவளுக்கு வேற எதுவும் தெரியல போல, அவளும் சிரிச்சிட்டு இருக்கா. இங்க காட்டிட்டு இருக்காங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்களை கடத்திட்டு வந்துட்டு அதுக்குள்ள கீரியும் போட்டு கடத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து கீரி தான் வந்து ஒப்படைக்கிற மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு டீல். என்னன்னா, கீரி இருக்கான் இல்லையா, அவன் மூலமா நிறைய தப்புகள்லாம் பண்ணிட்டு அவனை ஐ விட்னஸா மாத்திரணுன்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கானுங்க. என் பொண்ணை லவ் பண்ணதுக்கு இதாண்டா தண்டனை அப்படின்னு அந்த தகப்பா யோசிச்சிட்டாரு போல. அப்படியே காட்டுறாங்க, இவரு நீ வந்து பணம் திசவான ஆளு, முதல்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீரி என்ன பண்றாங்கன்னா, சரி இவனை வச்சுதான் இனிமே பிளான்லாம் நடக்க போகுது போல, பாஸுக்கு இவன் பிடிச்சவன் ஆயிட்டானான்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேடியோட அல்ல கேஸ்லாம் இது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா கீரி புது ஆளு, அவனுக்கு இந்த ஆள் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, இத்தனை நாள் இந்த ஆளுக்கு வாக்கப்பட்டோமேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது லெவல்லாம் தேவையில்லை, பொண்ணுங்களுக்கு காசு கொடுத்தா போதும் பிடிச்சிரும், இந்த பணத்தை வச்சுக்க, உங்க அம்மாவுக்கு முடியல அதை போய் பாடுறா, தனிக்காவுக்கு ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் டிசர்வ் ஆனவன், அவளையே நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன், நீ ஒன்னும் அதெல்லாம் யோசிக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. சம்பவம்லாம் பண்றது இந்த ஆளு. கடைசியில இது தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. உண்மையிலேயே கீரிக்கு இப்ப என்ன பண்றது, அம்மாவை பாக்குறதா தனிக்காவை பாக்குறதா, ஏன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணோமேன்னு யோசிக்கும் போது அம்மா தானே ஃபர்ஸ்ட். சோ அம்மாவை பார்க்க போயிடுறேன். ஏன்னா அம்மா சீரியஸா இருப்பாங்க. கடைசி கட்டத்துல இருக்காங்க. எங்கடா போயிட்டேன் என்ன விட்டுன்னு கேட்க, இந்த கல்யாணம் மட்டும் தெரியாது போல, கீரி கடத்திட்டு போன மட்டும் தெரியாது போல, எதுவும் இல்லாதனால நான் சும்மா வெளியில போயிட்டேன், எப்படி இருக்கம்மா, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீதம்மா எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு அம்மாவே ஏக்கமா பாத்துட்டு இருக்கான். அவங்க கையில காசையும் கொடுத்துட்டு இருக்கான். இந்த அம்மா
ரொம்பவுமே இந்த 90s பழைய படங்கள்ல வர அம்மா மாதிரி போல. எந்த காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு என் புள்ள இருக்கானே ராஜா மந்திரின்றாங்க. எப்படி காசு வந்துச்சுன்னு அவங்க கேட்கல. ஏன்னா அவங்களும் முடியாம தானே இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் போல. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லா விஷயத்தையும் மாற தயவு செஞ்சு ஹாப்பியாரு. ஏன்னா நீ எப்பயுமே யாரோட இடத்தையும் யாருக்கும் ரீப்ளேஸ் பண்ண வேணாம். நீ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கீரி கண்டிப்பா கிடைப்பான். அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி ஹீரோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி தாங்க கீரியும், நான் உனக்கு இருக்கேம்மா, எந்த சூழ்நிலையிலயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், அடிக்கடி நான் வரேன், நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, இது ரிஸ்கான ஜாப்னா தயவு செஞ்சு போகாதரான்னு சொல்ல அவன் அமைதியாவே இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒருத்த எட்டி பார்க்க புரிய வருது என்னன்னா அம்மாவை பார்த்தோன்னே அவனை கூட்டிட்டு வரணும்ட்டு அவன் அம்மா பக்கத்துல போய் படுத்துக்கிறான். எல்லா பிள்ளைங்களுக்குமே உண்மையிலேயே சொல்றேன், என்ன ஸ்ட்ரெஸ்னாலும் இந்த அம்மா பக்கத்துல போய் தூங்குறது இருக்குல்ல, அது மாதிரியான விஷயம் ரொம்பவுமே பிளேசபிளான ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அம்மா சொல்றாங்க, நீ என்ன வேலை வேணாலும் பாரு, ஆனா பாதுகாப்பா பாரு, யாரையும் தொந்தரவு பண்ணாத, நீயும் அப்படியே சஃபர் ஆயிக்காதன்னு சொல்ல, நீ இதை எப்பயுமே நான் புரிஞ்சுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தொட்டு தொட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சென்டியான சீனா இருக்குங்க. ஏன்னா இவன் ஏங்கின ஒரு விஷயம் அந்த அம்மாவோட அன்பு தாங்க. அது வந்து இந்த பணம் கொடுத்துருச்சோன்னு சந்தோஷம். இன்னொரு பக்கம் பார்த்தா தனிக்காவும் ஸ்கையும் ஆரம்பிச்சிட்டானுங்க. வானத்துல என்ன நட்சத்திரம் இருக்குன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காசு இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையிலையும் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்துருமோ என்னமோ. கீரி அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் இது ஒரு சான்ஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ இது எல்லாத்தையும் கீரி தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். தனக்கு பிடிச்ச பொண்ணு அவளுக்கு பிடிச்ச அவளை பாதுகாப்பா பாக்குற ஒரு ஆளோட சந்தோஷமா இருக்கான்னு. இன்னொரு பக்கம் அம்மாவை காட்டிட்டு இருக்காங்க. அம்மா கீரி கொடுத்த கவர் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஏதோ வித்தியாசமா இருக்கு, நிறைய பணம் இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கே ஆச்சரியம். எப்படி ஒரே நாள்ல இவ்வளவு பணத்தை ஒரு ஆளால சம்பாதிக்க முடியும்? என் மகனும் ஏதோ தப்பு பண்றாமோலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனிக்கா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னடா நான் தான் உலகம், எனக்கு தான் வேணும்னு சொன்ன ஒரு குத்தத்துக்காக அவன் ஓடிட்டானான்னு தெரியல, அவனுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சான்னு தெரியலன்னு காட்டிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டேன்னு கீரி சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா என்ன பண்றது, அவளுக்கு பணம் முக்கியமா இருக்கு. பணம் இருந்தா அவளை நல்லா பாத்துக்க முடியும்ல. நீ என்கிட்டதான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஸ்கைடா ஆறுதல் சொல்றான். பொண்ணுங்களே இப்படிதான் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு அவங்க அங்கிள் கிட்ட வரான். ஏன்னா அங்கிள் என்ன சொல்றாப்லன்னா, இங்க பாருங்கப்பா, நீ எப்படிப்பா அந்த பணத்தெல்லாம் சம்பாதிக்கிறீங்கப்பா அப்படின்னு கேக்குறாரு. அங்கிள்ங்கப்பா, அதெல்லாம் நான் நிறைய விஷயமா சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்துலயுமே வந்து நான் சரியா இருக்கணும்னு சொல்லும்போது நீ எதுலயும் விழுந்துடாதரா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. குடும்பத்துல இருக்க எல்லா மெம்பர்ட்டையும் பேசும்போது அந்த கோட் போட்ட குரங்குல ஒருத்தன் ஆஸ் யூஷுவல் அப்படியே மண்டையா காட்டிட்டு இருக்கான். கீரியும் கிளம்பி எத்தா வந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் இவன் நல்லா இது பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு உண்மையை சொல்லணும், இந்த ஆட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கணும், எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் இதுங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்குங்க. ஜெய் கீரின்னு ஒருத்தர் இருந்தாடா என்ன ஆனான்றது இவங்களும் மறந்துட்டானுங்க. நமக்கும் அதானே வேணும், ஹீரோ ஹீரோயின் இவங்க தானே. எப்படியோ ஒரு வழியா அவன் சமாதானம் பண்ணிட்டு மறுபடியும் நான் ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணும், கீரி என்னை விட்டுட்டு போயிருக்கலாம், நான் ரெஸ்டாரண்ட்லாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தனிக்கா சொல்றா. ஸ்கையும் சந்தோஷமா கிளம்பி போயிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் லவ் ஒரு வழியா ஓகே ஆயிடுச்சுல்ல. அப்புறம் இன்னொரு பக்கம் காட்டிட்டு இருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்து கீரிய இந்த கடத்தல் அந்த விஷயங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ மெசேஜ் வரும் போல, அதை எடுத்துட்டு வந்து அசிஸ்டன்ட் கொடுக்க ஏதோ ரிப்ளை வந்துட்டு இருக்கு. மாத்தி மாத்தி அவ எதையோ சிந்திச்சுட்டு இருக்கா. கிரி கூட்டின பேசின விஷயங்கள் அவங்க இவள்கிட்ட சொன்னது, அப்ப ஹாப்பியா சிரிச்சதெல்லாம் யோசனையா வருது. இவ உண்மையிலேயே அவனை லவ் பண்ணாலா இல்ல பாதுகாப்புக்காக தான் அவன் வேணும்னு நினைச்சாலான்லாம் எனக்கு தெரியலைங்க. ஆனா ஸ்கை எங்க சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்துல இருந்துட்டு இருக்கான். அவனோட பர்த் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற மாதிரி இதுக்கு மேல என்ன நடக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் மாமா வேலை பார்த்த மாதிரி மறுபடியும் கிளம்பிடுவானுங்க. ஸ்கை மனசுல இருக்கக்கூடிய தனிக்காவை எப்பயும் அழிய முடியாத லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்க. பாவ அசிஸ்டன்ட் பொண்ணு சோகமா இருக்கா. அப்படியே ஹீரோயின் ரியலைஸ் பண்ண மாதிரி காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவ பேசுறா. ஏன்னா யாரு இருக்காங்க இல்ல, அம்மா அம்மா தானே, சாரிம்மா நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு ரெண்டு பேருமே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சி முடிச்சுட்டு கீரியோட வீட்டுக்கு தான் போய் பார்க்கலான்ட்டு கிளம்பி இருக்கா. உண்மையிலே கீரி நம்மளை பார்க்கும் போதெல்லாம் இங்க தானே சந்தோஷப்பட்டா. எத்தனை முறை அவன் கூட பேசியிருப்போம். அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டுட்டு வெளியிலயும் போறா. ஏன்னா அங்கதான் அவன் இருக்க போறது இல்லையன்ற ஒரு ஃபீல். அப்படியே கீரிய காட்டினா தனிக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கா. அவன் லைஃப்ல அவனுக்கான லவ்வும் போயிடுச்சுன்னு சோகமா இருக்கா. என்னாச்சுன்னு தெரியலங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஹீரோயினுக்காக நட்சத்திரத்தை பாக்குறதுக்கான ஒரு பிளேஸையே புக் பண்ணிருக்கான். எதுக்குடா அப்படின்னு யோசிச்சா, இப்பதான் கீரிய கழட்டி விட்டால ஹீரோயின், அதுக்காக தான். என்ன ஆனந்தம் இந்த முகரக்கட்டைக்கு. இத பார்த்துட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இவன் சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் சரிதான்டா, திருப்பி ஹர்ட் ஆகாம இருந்தா சந்தோஷம்னு சொல்லிட்டு அவ ஒன் சைட் லவ் இல்லையா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பாவங்க இந்த புள்ள, இது மனசுல இருக்க வழிய பார்க்கும் போதுதான் புரியுது.
அப்படியே ஹீரோயினை கட்டுறாங்க. அவ இன்னும் கிரி பார்த்தது என்னை விட்டுட்டு போனதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆக மொத்தம் ஒரு பொம்பளை பிள்ளை ஃபீல் பண்ணதான் ஆளாளுக்கு வந்து சமாதானப்படுத்துவாங்கல்ல, ட்வின்ஸ் மாதிரியே சுத்துவாங்கல்ல, அவங்க 2 பேர்ல ஒருத்தனால அந்த பையன் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்பயுமே கீரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஆனா இந்த டைம்ல அவன் பண்ணது தப்பு. உனக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, விட்டுட்டு போனவனை நினைச்சு நீ தான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. அதெல்லாம் ஃப்ரீயா விடு நட்பை பாத்துக்கலாம். என்ன அவன்லாம் பெரிய இவன், அவன் பேரே கீரி புள்ளன்னு இருக்குன்ட்டு பயங்கரமா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இனிமே நீ எப்பயும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க கீரிய பார்த்தா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்டான்னு வில்லன் ஆகிறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். நல்லா இருந்த புள்ளைய லவ்ன்ற பேர்ல பணம்ன்ற பேர்ல இவ்வளவு கெட்டவன் ஆக்கிட்டீங்களேடான்ற மாதிரி இருக்கு. அவனும் மனுஷன் அசராம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோல இருந்து எல்லாருமே அவனை அவமானப்படுத்தினது பணம் இல்லைன்னு சொல்லிட்டு, இனிமே அந்த பணம் என் கையில தாண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறதுக்கு பழகிக்கிட்டே இருக்கான். இங்க அம்மாவை காட்டிட்டு இருக்காங்க. அம்மா முடியாம இருக்காங்கல்ல, சும்மா தலையை கோதுறாங்க. தலையில இருந்து முடியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பிளட் கேன்சரா இருக்கும் போல. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க நம்ம லைஃப்லன்ட்டு. இதை மட்டும் இல்ல, பிளாஷ்பேக்ல யோசிச்சா அவங்க ஃபேமிலியோட பழைய போட்டோ எல்லாம் பார்த்து புலம்பிட்டு இருக்காங்களா. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப கோவம் வந்துருது. உண்மையிலே இவங்க தனிமையில இருந்தனால அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப வெறியாத்தான் இருக்காங்க. நான் மட்டும் இந்நேரம் உன் கூட இருந்திருந்தேன்னா உன் மகாராணியா இருந்திருப்ப. இப்ப என்ன ஓட்டாண்டி ஆக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்க. பெரிய பையனே என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டேலன்னு சொல்லிட்டு பாவம் ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த படத்தை ஒரே கச்சக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே அம்மா மறுபடியும் காட்டுறாங்க. அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பையன் எங்க போனானே தெரியலையே அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ளாட்டி தனிகாவை காட்டுறாங்க. தனிகா எதையோ சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்த உடனே இங்க பாரு புள்ள, நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரான். என்னன்னா நம்ம 2 பேருமே ஹிமாலயா போக போறோம் அப்படின்னு சொல்ல, நான் வரணுமா வேணாமான்னு முடிவு பண்றேன்னு அவன் சென்டியா பேசுறான். நீ வரணும்னா வரணும், வந்தே ஆகணும். நானும் நீயும் நீ நானும் போறோம். ஒரு வாட்டி யோசினோடனே சரி ஓகே நான் கூட வரேன், போய் தொலை அப்படின்னு சொல்லிடுற. சொன்னதுக்கு அப்புறம் கீரிய காட்டுறாங்க. தனிகாவும் அவனும் இருந்த பிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்க. இன்னொரு கூலிங் கிளாஸ் போட குரங்கு ஒருத்தன் இருக்கான். மச்சு, லவ்வுக்கும் நம்ம பிசினஸ்க்கும் செட் ஆகாது. நம்ம கரியர்ல இருக்கவங்க லவ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கான். ஆனா போட என்கிட்ட இருக்க ஒரு லவ் அது எனக்கே சொந்தம் இல்லன்ட்டு நினைச்சு கீரி ஃபீல் பண்ணிட்டு அவன் போட்டோ எடுத்து பாத்துட்டே இருக்கான். இருக்கப்ப விட்டுட்டு இல்லாதப்ப என்ன எங்க இருந்து சாமி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணும். அதுக்கப்புறமா தனிகாவை காட்டுறாங்க. தனிகாவும் அவனும் இருந்த மெமரிஸ் நினைச்சு அவ ஃபீல் பண்ண இதையே நினைச்சுதான் கீரியும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் போல. 2 பேரும் ஒன்னா சுத்தியது, 2 பேரும் கண்ணம் கிள்ளியது, 2 பேரும் நடந்து போனது, கை கோர்த்த மொமெண்ட்ஸ்ன்னு ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் கீரி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நெஞ்சாங்குழி ஏங்குதடி உன் காதல் சொன்ன உசுரளி தின்னன்னு பாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மையிலே கீரி பாவம் தாங்க. அவனையா தேடி வந்த லவ் ஸ்கை பிரிக்க பார்த்தா, ஹீரோயினோட அப்பையும் பிரிக்க ட்ரை பண்றான். இதெல்லாம் தாண்டி வரும்போது அவனை கெட்டவனாவே மாத்திட்டானுங்க. இதுதான் வாழ்க்கையோ என்னவோ. அப்படியே கொஞ்சம் சீன்ல தனிக்கு ஆஸ் யூஷுவல் தனியா உட்காந்துருப்பால. அது என்னமோ இந்த பிள்ளைக்கு பொழுது போலன்னா தனியா உட்காந்துருவா போல. செகண்ட் ஹீரோ வந்து சமாதானப்படுத்தணும் போல. ஹீரோ வந்துட்டான். இது வந்து என்னோட பர்சனல் நம்பரு, உனக்காக நான் என் இதயத்தை தந்தேன்ட்டு இன்னொரு கிஃப்ட கூட தராங்க. அதாவது என்னன்னா, உனக்காக அந்த ஸ்டாரை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஃப்ரீயா ஸ்டார், அதுவும் ஒரு பொண்ணுக்காக, அதுவும் பிடிச்ச பொண்ணுக்காக வாங்கி தர்றது சந்தோஷம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க எல்லாம் பார்த்தா நமக்கு போறாமையாத்தான் இருக்கு. நம்ம தடிக்கி விழுந்தா கூட தாங்கி பிடிக்க ஆள் இல்லையே, புளிப்பு மிட்டாய் வாங்கி தர யாரும் இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு அடுத்த கட்டுக்கு நம்ம போனோம்னா ஹீரோயின் அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் படிச்சு பார்த்துட்டு இருக்கா. இதுதான் சாக்குன்னு தலைவன் வந்து அப்படியே ஹீரோயின் அவ பக்கத்துல க்ளோஸரா கொண்டு வந்துட்டு இருக்கான். ஆஸ் யூஷுவல் அடுத்து கீரியோட இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம். ஒரு குழந்தை மறைஞ்சிருக்கா, அதை தேடிக்கிட்டே இருக்கானுங்க. கூட இருந்தவன் எல்லாம் பயங்கரமா தேடும் போது கீரியும் புடிச்சு போடுறான். ஆனா டஃப் கொடுத்துட்டு எல்லாரையும் போட்டு பொலன்னு அது பொழந்துட்டு இருக்கு. கீரி பாக்குறான். புடிச்சு ஒரே இழுத்து ஒரே தள்ளுனவனே தான் தெரியுது அவன் ஒரு ஷார்ப்பான பொருள் மேல அந்த குழந்தைய மோதிட்டான். அந்த குழந்தை இறந்தும் போயிடுச்சு. கீரி நல்லவனா இருந்தான்னு சொன்னாங்க அது ஒரு காலத்துல. இப்ப அவன் தப்பு பண்ணிட்டான். இதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய மடியில போட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான். சரி என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே கடல்லையும் தூக்கி போட்டுட்டான். இனிமே இவனை யாருமே நல்லவன்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்தையுமே வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து காஜு கச்சிலி தகப்பா இருக்காப்ல அவருக்கு அனுப்புறாங்க. அந்த மனுஷன் ஒருத்தனை நம்ம கெட்டவனாக்கிட்டோம், தீமைதான் வெல்லும், பாவம் ஆட்சி செய்யும் அப்படின்ட்டு சின்ன பிள்ளைல நம்ம பாக்குற கார்ட்டூன்ல மாதிரி போஸ்ட் கொடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த மனுஷன் ஹீரோயினை தொந்தரவு பண்றது, ஹீரோயின் அம்மாவோட சொத்தை உஷார் பண்றது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி புனிதமான வேலைகள்லாம் பார்த்துதான் வந்து வைத்த கழுவிட்டு இருக்காரு. அப்படியே காட்டுறாங்க. தனிகாவுக்கும் அவனுக்கும் ஒரு செம்ம பிளேஸ் கிடைச்சிருக்கும் போல. 2 பேரும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் மனசுக்குள்ள ஏதோ புடிச்ச பாட்டு கேட்கிறான் போல. பாட்டை கழட்டி ஹீரோயின் காதுக்குள்ள மாட்டேன். 2 பேருமே வந்துட்டு தேவதையை கண்ணன் படுத்துற மாதிரி மண்டியை டிங்குன்னு ஆட்டுற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. வெக்கப்பட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் காதல் மலர்ந்துருச்சுதான் போல.
ஒரு போஸ்ல அவ இங்கிட்டு தூங்க, ஆப்போசிட் போஸ்ல ஹீரோ இங்கிட்டு தூங்க. இதோட கதை போகுமான்னு பார்த்தா அம்மாவை காட்டுறாங்க. அம்மா என்ன பண்றாங்கன்னா கீரியோட போட்டோவை எடுத்து மறுபடியும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ஏதோ ஒரு சத்தம், யாருடான்னு பார்த்தா கீரியே வந்துடுறான். என்ன மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை ஹகீஸ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, கீரிக்கு என்ன ஆசைன்னா அம்மா ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்கணும்னு. அதனால அவங்க ஊர்ல பெரிய பணக்கார ஒரு பிளேஸ வாங்கியும் போட்டிருக்கான். இதுக்கு காசு எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னா அம்மா கேட்கல. இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், நம்ம பிள்ளை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான்னு. இந்த வீட்டையே ரொம்ப அப்பாவி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல மகாராணியா இருந்தவங்கள திருப்பி இவன் மகாராணியா மாத்தணும்னு நினைச்சிட்டான் போல. அதனால நீ மட்டும்தாம்மா எனக்கு எல்லாம், என் லைஃப்ல எந்த பொண்ணு வருதா வரலையான்லாம் தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீடுமா இனிமே இது, நாம சுத்தி பார்க்க போறோம், நீ உண்மையதான்டா சொல்ற, ஏன்னா நீ பேசினதே எனக்கு பிடிச்ச பாயிண்ட் இதுதான். நிறையவே அவமானப்பட்டாச்சு காசு இல்லைன்னு சொல்லிட்டு, இனிமேயும் நம்ம இப்படி இருக்க கூடாது, புரிஞ்சா சரிதான், எல்லாருக்குமே நம்ம புரிய வைக்கணும்னு பிளாஷ்பேக்ல விட்டுட்டு போன அப்பா இருக்காரு இல்லையா, அவனை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன, அவன் அப்படியே அம்மா மடியில படுத்து தாலாட்டெல்லாம் படிட்டு கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவளுக்காக அந்த நட்சத்திரம் எல்லாம் பாப்பல போல, அந்த அளவுக்கு இந்த ஃபேமிலியோட பயங்கரமா ஜெல்லாயி ஒட்டிட்டாரு. இதை நினைச்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருமே நீங்க திருப்பி எங்களோட ஹோட்டலுக்கு வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறோங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, இந்த ஹோட்டலு உங்களை மாதிரியான காஸ்ட்லியஸ்ட் கஸ்டமர் ஒருத்தர் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு வரதே நீங்க ஒருத்தர் தானே அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோ வைக்கப்பட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா கோட் சூட் போட்டு கீரிய வந்துட்டு அதே இடத்துக்கு. இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்க, கீரி அந்த இடத்துல நிக்க பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும்னான்ட்டு வந்து நின்னுட்டான். நின்ன உடனே தனிக்கா அவங்கள பார்க்க, இங்க மாத்தி பார்க்க, அந்த கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு, ஹோட்டல்ல இவன் சாப்பிட வரனோ இல்லையோ திறந்த நாளே எல்லாருமே சம்பவம் பண்ண போறானுங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கீரி எப்படி வந்திருப்பான் ஏன் வந்திருப்பான்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஸ்கையை காட்டுறானுங்க. ஸ்கை போய் அடிக்க போயிடுறான். இங்க பாரு, சும்மா சும்மா என்ன அடிக்க வராதரா, உனக்கு எனக்கு என்னடா இருக்கு, நான் தனிக்காவை தாண்டா பார்க்க வரேன்னு சொல்ல. அப்ப தனிகா சொல்றா, இது ஹோட்டல், எல்லாருமே சாப்பிட வருவாங்க, எல்லாரும் பார்க்க வருவாங்க, ஏன் ஹோட்டல்ல இந்த மாதிரி நீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் அவகிட்ட பேசணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்ல கீரியும் ஸ்கையும் நின்றுட்டு இருக்காங்க. தனிகாவை ஃபாலோ பண்ணிட்டே கீரி போக தனிகா தனியா நின்றுட்டு இருக்கான். அதுங்களாட்டி ஹீரோ வந்துடுறான். என்னடா அது, புது மாப்பிள்ள மாமியார் வீட்டுக்கு வரும்போது சகலப்பாடிக்கு எடுத்து விட்ட மாதிரி இவன் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஸ்கை டென்ஷன் ஆயிட்டே இருக்கான். ஆனா என்ன பண்றது, தனிகா விரட்டி விட்டுறனால அப்படியே அவனும் போயிட்டான் போல இருக்கு. தனிகாவும் ஃபீல் பண்ண, எங்க அம்மா கிட்ட வந்து அவன் புலம்ப, மாறுமா அந்த புள்ளைக்கு என்ன பிடிக்கலமா அப்படின்னும் போது, பொண்ணுங்களுக்கு எப்பயுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ பண்ணது தப்பு தானே, பாதியில விட்டுட்டு வந்தா நானா இருந்தாலும் கோச்சுக்க தான் செய்வேன், முதல்ல புரிஞ்சுக்கோ, அவ நீ வேணும்னு எல்லாத்தையும் உதவி தண்ணிட்டு ஒரு ரிங்கு நீ போட்டா போதுன்னு வந்தவ, அந்த பொண்ணு மாதிரி நல்ல பொண்ணு எல்லாம் கிடைக்காது. சோ நீ உன்னோட தப்பெல்லாம் மாத்திக்க ட்ரை பண்ணு, கஜினி முகமது மாதிரி போனாலும் இந்த பொண்ணுக்கு தப்பு இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்ப. நெக்ஸ்ட் டே ஹீரோயினை காட்டிட்டு இருக்காங்க. அவ எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கா. சிந்திச்சுட்டு இருக்கும் போது கீரி வந்துடுறா, என்கிட்ட பேசுது நிக்கான வேணும்ட்டு பண்ணல, நீ திடீர்னு போயிட்ட, நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சியா, எனக்குன்னு என்ன இருக்குன்னா, அம்மா அவன் எங்க அம்மா போனா, அவங்க அப்ப இந்த அம்மா தூக்கிட்டு போனா நமக்கு சொல்லணும்னு தான் தோணுது. பட் அது எதுவுமே சொல்லல. கீரியை பொறுத்த வரைக்கும் தான் பண்ணது தப்பு, தனிக்கா என்ன பண்ணாலும் ஏத்துக்கலான்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்க. ஸ்கைய காட்டுறாங்க, அவன் என்னமோ ஒண்ணு மூக்கு வேர்த்திருச்சு போல, இவங்க ரெண்டு பேரும் பேசுறது பிடிக்காம, அதுங்களாட்டி நான் கிளம்பி வந்துடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ரிங்க மறுபடியும் நீட்டான். தனிகாவுக்கு கடுப்பா வருது, இந்த ரிங்க நீ போட்டு விடுவேன்னு உனக்காக நின்னவடா நானு, ஆனா என்ன அப்ப விட்டுட்டு இப்ப இந்த ரிங்க நீட்ரியே, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கேன்னும் போது, இந்த எக்ஸ்பென்சிவான ரிங் எல்லாம் நான் உனக்காக தான் சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காட்டுறா. இந்த ரிங்கு நான் வாங்குறதுக்குள்ளாட்டி உன்னோட பாய் பெஸ்டியா சுத்துறான் இந்த ஸ்கை, அவன்கிட்ட எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன், உன் அப்ப என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினா, இத்தனையும் பண்ணி இந்த ரிங்க உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எதுவுமே அந்த பிள்ளைக்கு புரியவே இல்லை. ஆக மொத்தம் இவங்க ரிலேஷன்ஷிப் ஒரு சிம்பதியிலே ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு காசு இல்ல, அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ட்டு, அதுக்காக தான் அவ கல்யாணமும் பண்ணிருப்பா. ஆனா ஏதோ ஒரு சூழல்ல திருப்பி திருப்பி அவன் பின்னாடி போறான். அதை எல்லாத்தையும் ஸ்கை இப்ப நேர்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, போயிட்டு மறுபடியும் எகிர போறான். எனக்கும் புரியவே இல்லை எல்லா நேரத்துலயும் ஏன் கீரி தான் தப்பு பண்ணிருக்கணுமான்னு. ஏன்னா கீரியை போட்டு போலன்னு அங்க பொழந்துகிட்டு இருக்கானுங்க, திட்டுன்னு திட்டுறானுங்க. தயவு செஞ்சு இனிமே நீங்க யாருமே என்ன பார்க்க வராதீங்கன்னு தனிக்கா சொல்ல, உனக்காக நான் இருக்கே பட்டு செல்லம், யார் என்னை இன்சல்ட் பண்ணாங்களோ அவங்கள நான் எந்த சூழ்நிலையிலையும் மறக்க மாட்டேன், அவங்க கொடுத்த காயத்தை அவங்களுக்கு தராட்டினாலும் அவங்க கிட்ட திருப்பி பழைய மாதிரி என்னால பழக முடியாதுன்னு சொல்ல, திருப்பி தனிக்கா அப்படி சொல்ல, இங்க பாரு தனிக்கா, சொன்னா கேளுன்னு சொல்லும் போதே ஸ்கை போட்டு அடிச்சுட்டே இருக்கான். ஆனா உண்மையிலே எனக்கு புரியவே இல்லை. ஆனா உண்மையிலேயே ஸ்கை கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. போட்டு அடி நடிக்க அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே அமைதியா ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் ஒருத்தர் ரொம்ப பொறுமையா இருக்காங்களோ அவங்க பொறுமை ஒரு லெவலுக்கு மேல போகும்போது கோவமா மாறுங்க. ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு கீரியும் அப்படிதான் மாறப்போறான்.
அப்படியே அடுத்த கட்டுல காட்டினாங்கன்னா திருப்பியும் வந்து கீரி வெளியில வந்து அவகிட்ட புலம்பிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ ஒன்னும் என் ஃபியூச்சர் கிடையாது, நீ என்னோட பாஸ்ட், அவ்வளவுதான், நீ கடந்து போயிட்ட, நீ எல்லாம் ஒரு பாசிங் கிளவுட் தான் சொல்லிட்டு இருக்க. அவன் மறுபடியும் மறுபடியும் பின்னாடி பின்னாடி வந்துட்டு, நீ எனக்கு வேணும்னு நான் நினைச்சேன், நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீயும் என் அம்மாவும் மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல. தனிக்காவால என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு சோகத்திலே இருக்க. நீ போடா அப்படின்னு அவ விரட்டி விட்டுறா. இவ்ளோ அவமானப்படுத்தியும் கீரி சும்மா இல்லைங்க. அவன் திருப்பியும் முதல்ல இருந்து தனிக்கா இருக்க இடத்துக்கு தான் வராங்க. ஏன்டா நீ பின்னாடி பின்னாடி வர, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னும் போது, நான் உன்கிட்ட வராம வேற யார மடி வருவா அப்படின்னு அவன் சொல்ல, இங்க பாரு நீ எனக்கு வேணும்னு மறுபடியும் ஹக் பண்றான். ஹக் பண்ணும்போது எங்க இருந்தும் மறுபடியும் வந்துட்டாங்க. இவன் அவனை பார்க்க, அவ இவனை அடிக்க, தனிக்கா பின்னாடி இவங்க நோக்கன்ட்டு சண்டை பெருசாகிக்கிட்டே இருக்கு. இது தனிக்கா பாத்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா கீரியை தள்ளி விட்டு ஹீரோ மேலே ஏறி உட்காரும் போது அவன் கழுத்துல இருக்க லாக்கெட் தெரியுது. அதை பார்த்தோன்னே இவன் ஏதோ தள்ளி போறான். இதுதான் அவங்க பரம்பரை லாக்கெட்டு. அந்த ஒரு ரீசன்னாலதான் என் ஹோட்டல் இப்படி எவனும் சண்டை போடக்கூடாது, ஸ்கை நீ அமைதியாருன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்த ஸ்கை அதையே சிந்திச்சிட்டு இருக்கான். ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ண வந்த அவனுக்கு பெரிய சம்பவமா அவன் ஃபேமிலி லாக்கெட்டு கீரி கழுத்துல எப்படி போச்சுன்னு ஒரே கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஏன்னா இந்த லாக்கெட்டை அவனுக்கும் அவனோட தம்பிக்கும் தான் அவங்க அப்பா போட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வருது. அப்பா வந்து அவனை மட்டும்தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப எனக்குன்னு ஒரு தம்பி இருப்பானே, அது கீரியா இருக்குமோ, அவன் கழுத்துல எப்படி இந்த லாக்கெட்டுன்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் ஓவர் ஐ திங்க் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட வேணாம், இங்க பாருங்கடா கீரியை கண்டுபிடிக்கணும், அவன் எப்படி மறைஞ்சு போனா, அவனுக்கு என்ன ஆச்சுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ட்டு இந்த லாக்கெட்டை அவன் திருப்பி பார்த்துட்டே இருக்கான். அவன் தம்பினா நம்ம இவ்வளவு நாள் அவனை காயப்படுத்திட்டோமோன்ற ஒரு சிந்தனை. மறுபடியும் கீரியா அம்மாவோட காட்டுறாங்க. கழுத்துல இந்த லாக்கெட்டை பார்க்க அவங்க அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த ஆள் நம்ம லைஃபை டிசாஸ்டர் ஆக்குனவன், இந்த லாக்கெட்டை முதல்ல அத்து ஏறிடா, இவர்னால நமக்கு என்ன கிடைச்சது, என்னைக்காவது ஒரு பிரச்சனைனா நமக்குன்னு வந்திருப்பாரா, உன்கிட்ட காசு இல்லைன்னு உன்னை இத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்களே, அதுக்கு முக்கிய காரணம் உன் அப்பா தாண்டா, உன் அம்மா வேணான்ட்டு விட்டுட்டு போனவரு, அவரோட ஞாபகமா இதெல்லாம் வச்சிருக்கியா, அந்த குடும்பமும் வேணாம், அவங்க கொடுக்குற எதுவுமே வேணான்ற மாதிரி பயங்கரமா அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஸ்கைக்கு உண்மையிலேயே நம்ம கிரியும் அம்மாவும் இருந்த இடம் தெரிய வருது. அவன் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். என்னதாண்டா அவங்க எப்படிதாண்டா வாழ்றாங்க, நம்ம எவ்வளவோ கீரி அவமானப்படுத்தி இருக்கோமோன்னு பாக்கும்போது ஒரு பேப்பர் கிடைக்குது. அதுல பார்த்தா அவங்க ஃபேமிலி படம், அம்மா அப்பா தம்பி எல்லாருமே இருக்காங்க. அப்ப கீரி தான் என்னோட தம்பியா, அவனையே அவமானப்படுத்தினேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த படத்தையும் கீழே போட்டு வருத்தப்பட்டு இருக்கான். மறுபடியும் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அம்மா பின்னாடி ஓடிட்டு என் பையனை விட்டுரு, என் பையன் எனக்கு வேணும்னு அழுதுது. அதுக்கப்புறமா அம்மாவை குட்டியா ஒரு தம்பி வந்து ஹக் பண்ணுவான்ல, இதாங்க கீரி, அதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இப்ப வந்து கீரி என்ன பண்ணிட்டு இருக்கானா, அம்மா திட்டிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த லாக்கெட்டை புடிங்கி எரிஞ்சிருவாங்க இல்லையா, அந்த லாக்கெட் திரும்பி எங்க வந்துச்சு அப்படின்றத இருட்டுக்குள்ள லைட் அடிச்சு தேடிட்டு இருக்க. அவனுக்கு கிடைச்சிருது. அவனுக்கு அவங்க அப்பாவோட சொத்தோ எதுவும் தேவையில்லை, அவனுக்குன்னு ஒரு அப்பா இருந்தார்ல, அததான் யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த கட்லே காஜு குச்சி தகப்பா அம்மா குடிக்கிற காஃபில எதையோ பயங்கரமா கலக்கி வச்சிருக்காரு. ஸ்லோ பாய்சன் நினைக்கிறேன். இதை நீ சாப்பிடுச்சலாம், நீ நல்லா இருப்ப, உடம்பு வீக்கா போயிட்டே இருக்குன்னு சொல்ல, இவரு பண்றது எல்லாமே அந்த சொத்தாடையணும் தனிக்கவ அடையணும்ன்றதுக்காக தான். அது தெரியாம அந்த அம்மாவும் அதை குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை திருப்பியும் காட்டுறாங்கங்க. அவ மறுபடியும் சோகத்திலே இருக்கா. இவனும் அவனும் மாத்தி மாத்தி லவ்ன்ற பேர்ல இவன் மண்டைய காய வைக்காம விட மாட்டாங்க போல. கீரி மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி அவளை ஹக் பண்ண, அவ கோச்சிட்டு நடக்க, இது அப்படியே ரொட்டீனா நடந்துட்டு தான் இருக்கு. வெக்கமாலையான அடிச்சே போடுறா. உன்னால முடிஞ்சிச்சுன்னா எவ்வளவு வேணாலும் என்ன அடி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போகாதன்னு சொல்லும்போது, இங்க பட்ட காயத்தை உன்னால சரி பண்ண முடியாதுடா, அறிவு கெட்டவனேன்னு அவ திரும்பிட்டு போக இவனுக்கும் புரியுது. அந்த பொம்பளை பிள்ளை பேசாம தனியா இருந்துச்சு, டெய்லி பூவை கொடுத்து டெய்லி சமைச்சு கொடுத்து நாம உஷார் பண்ணிட்டு இப்படி ஆக்கிட்டோமேன்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு கில்ட்டு. இவ கண்ட்ரோலே பண்ண முடியாம, நானும் மனுஷி தானடா, என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்கானுங்க, ஒருத்தர் என்னன்னா வேணும்னு சுத்தினா பாதியில விட்டுட்டு போயிட்டான், இன்னொருத்தனும் வர்றான், என்னை பார்த்தா எப்படிதான் தெரியுது, எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இல்லவே இல்லை. அப்ப ஏன் மேலதான் தப்பான அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃபீலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோக்கு கால் பண்ணி, தயவு செஞ்சு எங்க இருக்கியோ இப்ப என்கிட்ட வா, அவன் கூட பேசணும் போல இருக்குன்னு சொல்ல, ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்குங்க. ஹீரோனுக்கு இப்ப புரிய வருது, ஏதோ ஒரு சூழல்ல அவன் விட்டுட்டு போயிட்டான், இந்த பையன் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கூடயே இருக்கான், ஸ்கைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம லவ் கொடுக்கலாமா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கலாமான்னு தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்க. ரெண்டும் மாத்தி மாத்தி சிரிச்சு ஒன்னொன்னு பாத்துக்குதுங்க. நான் அவன் கூட கிளம்பி வரேன், நீ என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு சொல்ல, நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்காக மட்டும் இருப்பேன்னு ஸ்கை சொல்றான். அந்த பேசின ஜோர்லயே திடீர்னு ஒரு ஃபிளைட் அப்படியே மேல போயிட்டு இருக்கு. இது வேற எதுவும் இல்ல, ஹீரோவும் ஹீரோயினும் ஹிமாலயாவுக்கு கிளம்பி போறாங்க. நம்மளோட தேசிய கொடியை காட்டுறாங்க. எதுக்காக போறாங்கன்னா, ஹீரோயினை கொஞ்சமாவது திருப்திப்படுத்தணும்ல, அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கூட்டு போறாங்க. இந்தியாவோட கொடியை கட்டினோடனே புரிஞ்சிருக்கும் நம்ம இந்தியாவுக்கு நம்ம வந்துட்டோம்ட்டு. ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் முகத்தெல்லாம் மறைச்சிட்டு சந்தோஷமா போறாங்க. தனிக்காவுக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு, மைண்ட் பிரேக் ஆனவங்களுக்கு, ஹார்ட் ஆனவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிளேஸ்க்கு கூட்டி வந்து ஆறுதல் யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோயினும் கரெக்ட் ஆயிட்டா போல.
பாவத்தை. நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்ல எல்லாம் வந்து பயங்கரமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. கன்னத்துல கிஸ் அடிக்கிறது, அதுக்கப்புறம் காதை கடிச்சு வைக்கிறதுன்னு பயங்கரமான சம்பவங்கள் தனிகாவுக்கும் ஸ்கைக்கும் இடையில நடக்குது. அவ உண்மையிலே வழியில இருக்கா. இந்த டைம்ல அவளுக்குன்னு ஒரு ஆறுதல் தேவைப்படுது. அதனால ஸ்கையை அவ ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு தனிமையில இருக்க மாதிரி இல்ல, ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்றது இவனுக்கும் புரியுது. ஆனா நம்ம தலைமை விடுவானா? மறுபடியும் பூக்கொத்தெல்லாம் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு வரான். நான் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ வந்து இந்த கடைக்கு கஸ்டமரும் கிடையாது. நான் வந்து தனிகாவை லவ் பண்றேன்டா, புரிஞ்சுக்கோடா ஃப்ரெண்டு நீவே சொல்ல. நீ பாருடா, நீ அவளோட பாஸ்டா இருக்கலாம், நான் உன்னோட பழைய ஃப்ரெண்டா இருக்கலாம், இப்ப எதுவுமே கிடையாது, என் ஃப்ரெண்டை நீ ஹர்ட் பண்ணிட்டடான்னு சொல்ல. உண்மையிலே அவனுக்கு நீ யாருமே இந்த இடத்துல இல்லையான்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தனிகாவுக்கு கால் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. இதை நான் இப்படியே விட மாட்டேன், கண்டிப்பா தனிகா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பூங்கொத்தெல்லாம் கீழே போட்டுட்டு போயிடுறான். இப்போலாம் கீரிக்குள்ள இருக்க கெட்டவன் அடிக்கடி எட்டி பாக்குறான்ல, அதே மாதிரிதான் தனிகா ஹோட்டல்ல இருக்கான் இல்லையா, இன்னொருத்தங்கிட்ட போய் சண்டை போட அவனை அடிக்க, மாத்தி மாத்தி திருப்பி திருப்பி அடிக்க. இங்க பாரு, நான் இந்த இடத்த விட்டு போகணும்னா மரியாதையா நீ நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும், உண்மையை சொல்லணும்னே அவன் பயந்துட்டாங்க. போட்டு பொலன்னு பொழந்துட்டு தனிகா எங்க இருக்கா அப்படின்றத கேட்டு ஒரு வழியா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இங்க யாரை காட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்கைய தாங்க. ஜாலியா என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஷர்ட்டே போடாம பேர் பாடியோட தனிக்காவோட தண்ணியில ஆனந்த குளியல் குளிச்சிட்டு இருக்கான். குளிச்சிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு தான் இருக்கு. ஒரு வழியா தனிக்காக்கு ஸ்கை மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. இந்த நம்பிக்கை இனிமே மாறாதுன்னு நம்புவோம். அப்படியே ரெண்டு பேரும் போஸ் கொடுத்து நடந்து போயிட்டு இருக்காங்களா. நடந்து போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷாப்பிங்கும், அதுக்கும் ரெண்டு பேரும் கப்பலா ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கானுங்க. இந்தியன் டிசைன்ல இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அவ பாத்துட்டு இருக்க. அவளுக்கு பிடிச்ச மாதிரி, அவளுக்கு சூட் ஆகுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவன் செலக்ட் பண்ணி கொடுக்குறான். ஒரு சாரி கூட எடுத்து கொடுக்குறான். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த சாரி கட்டினா அது ஒரு தனி அழகுதான்ப்பா. இப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது தலைவன் அடுத்த கட்டத்துக்கு போலன்னு கிஸ் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நட் அந்த புள்ள சுதாரிச்சுட்டு தள்ளி போயிடுது. அப்புறம் என்ன, வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே தான் புரிய வருது, நீ என்ன எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சா இது உங்க வீடா, அது உங்க அப்பாவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படி நீ உனக்குள்ள இருக்க ரகசியங்கள் எல்லாம் மறந்து எனக்கு கூட்டு வந்தேன்னா, யார் ஒருத்தருக்காக நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே கொடுக்குறோமோ அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு பையனுக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா பிடிச்ச பொண்ணை மட்டும்தான் வீட்டுக்கு கூட்டு வருவாங்க, ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோ கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்கன்னு பயங்கரமா அவ ஹார்ட்டை டச் பண்ணிடுறான். தனிக்காவும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இம்ப்ரெஸ் ஆனனால அவன் வாங்கி கொடுத்த சாரியா அழகா கட்டிட்டு வந்து நிக்கிறா. உண்மையிலே சூப்பரா இருக்கா. பார்த்த உடனே ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு நடக்க அப்படியே கண்ணிலே கவர் பண்ணிட்டு இருக்கா. தனிகா சரியில்ல, நல்லா தானே இருக்கா. தனிகா நல்லா இருக்கலா இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு பிள்ளையா இருந்தானே நம்ம ஒரு சாரி கட்டினா எல்லா பொண்ணுங்களும் அழகுதான். அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசுறாங்க. நான் அழகா இருக்கேனான்னு கேட்க, நீ அழகா மட்டும் இல்ல ரொம்ப அழகா இருக்கேன்னு பயங்கரமா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். சரின்ட்டு ரெண்டும் கையை கொத்துட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கு. நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், என்னோட நம்பிக்கை உனக்கானது பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்து அப்படியே ஒளிஞ்சு பிடிச்சலாம் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இங்கிட்டு பாரு ஜூபூ அப்படின்ட்டு நம்ம சின்ன பிள்ளைகளோட விளையாடுவோம்ல, அந்த ஃபன்னி மொமெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரிவா நீ உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளை சாப்பிட வைக்க, இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய தாலியில அடுக்கி குட்டி குட்டியா வச்சு அழகா அவளை சாப்பிட விட்டுட்டு இருக்காங்க. அவ எப்படி சாப்பிடணும்னு தெரியலன்றனால கையில எடுத்து இப்படி பதம் பார்த்து அப்படி சாப்பிடணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எடுத்து அப்படி தொட்டு சாப்பிடணும், இதை எடுத்து அப்படி டிப் பண்ணி சாப்பிடணும்னு அவன் ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்க. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா அவளுக்கு ஊட்டி விட ட்ரை பண்றான். இது இப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னோடனே அவளும் கரெக்டா சாப்பிட்டு பழகிறா. ஓ நான் சூப்பரா பண்ணிட்டேன்னா, உலகத்திலே பெரிய சயின்டிஸ்டா சாதிச்சேனான்ற லெவலுக்கு சந்தோஷம். புடிச்ச பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, அதுவும் நமக்கு ஊட்டி விடுறான்ற சந்தோஷம் வேற லெவலுக்கு இருக்கும்ல. அந்த மொமெண்ட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாம ஸ்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்குமே ஒரு சந்தோஷம். அந்த கியூட்டான மொமெண்ட் அழகா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் பனிச்செருக்கு விளையாட தயாராயிட்டு இருக்காங்க. பனிச்செருக்கும் போதுதான் அவ சொல்லிடா, நான் உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உன்னை நம்புறேன்னு சொல்ல. எனக்கு இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம், அதுவும் உன் கூட இருக்கிறதுக்கு நல்லா இருக்கணும்னே பனியெல்லாம் உருட்டி உருட்டி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகங்க, இந்த பனி இருக்குல்ல அதை வாய்க்குள்ள போட்டா என்ன நடக்கும், அது கரைஞ்சிருமா இல்ல வாய்க்குள்ளே ஒட்டிக்குமா, பனின்றது என்ன மண்ணோட வடிவமா அப்படின்றது தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதுக்குள்ளேயே இங்க இன்னொருத்தர் என்ட்ரி கீரி வந்துட்டான். ஏற்கனவே எப்படிடா இந்த வழியெல்லாம் உனக்கு தெரியுதுன்ற மாதிரி தனிக்கா போயிட்டு ஸ்கை கிட்ட நின்னுட்டு இருக்கா. ஸ்கை அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். கீரியும் வந்து நிக்கிறான், நான் உனக்காக தான் பேபி வந்தேன் அப்படின்ட்டு. அதுக்குள்ளாட்டி நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு போலாம், எனக்கு இவன் இருக்க இடத்துல இருக்க பிடிக்கலன்னு நடந்து போயிடுறானே. உண்மையிலே கீரிக்கு ரொம்பவுமே கஷ்டமாவும் இருக்கு, அவமானமாவும் இருக்கு. நமக்கு பிடிச்ச ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடியே இன்னொருத்தர் கூட போயிட்டு இருக்காங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க.
மறுபடியும் உள்ள வந்தோன்னு இவன் உன்னை தேடிதான் வந்திருக்கான், இவன் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்றான் போல அப்படின்ற மாதிரி வேணும்னே போட்டு பாக்குறான். அப்ப அவ ஒரு வார்த்தை சொல்லுவா, அவன் லவ் பண்ணலாம் ஆனா என் மனசுல அவ இல்லன்ட்டு. அதுங்களாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா வந்துறாரு. கேவலமா ஒரு லுக்கு கொடுத்துட்டு நடந்துட்டு இருக்காரு, இவங்க 2 பேரையும் கண்டுக்காத மாதிரி. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தாய்லாந்து பொண்ணுங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. இந்த பிள்ளைங்க எல்லாம் அழகா இருக்குங்க, நல்லா பேசுங்க, ஆனா தப்பான அஃபேர்ஸ் வச்சிருக்குங்கன்ற மாதிரி அவருக்கு அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தப்பா புரிஞ்சுட்டனால நினைச்சிட்டு இருப்பாரு. சரி நான் என்னட்டு போய் எங்க அப்பாட்ட கேட்டு வரேன்னும் போது அப்பாவும் பிள்ளையும் தனியா பேசணும்ட்டு உட்காந்துருக்கானுங்க. இந்த பிள்ளையோட க்ளோஸா இருக்க எனக்கு இது ஏதோ பிடிக்கலாமா அவனே, உங்க அத்தா கறியும் இப்படிதான் விட்டுட்டு போனா அதே மாதிரி இவ செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம், நீ இவளை எவ்வளவு நம்புறியே, அந்த அளவுக்கு அவ உனக்கு என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்கும்போது அவ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத பொண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இதை நினைச்சு தனிக்காவும் ஃபீல் பண்ண, ஒரு பக்கம் கீரி வந்துட்டான், இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியலன்னு யோசனை வர. அப்படியே அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டே வெளியில வந்துட்டானுங்க. வெளியில வந்துட்டு தான் உங்க அப்பா சொல்றாரு, இங்க பாரு தம்பி, இந்த பிள்ளைங்க எல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உன்னோட அம்மாக்காரியும் இப்பெல்லாம் இருந்தவதான் என் மேல அவ்வளோ லவ்வா இருப்பா, ஆனா அவ லைஃப்ல ஒரு அஃபேர், அவளுக்குன்னு ஒரு ஆள் வந்த உடனே என்ன மறந்தே போயிட்டா, அதனாலதான் நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. உண்மையில அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது என்னோட தம்பி ஃபேமிலியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை காட்ட அவங்க அப்பாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து எதுவுமே சொல்லாம நடந்து ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது தனிகாவை பார்க்க, தனிகாட்ட அவர் பேசணும்னு நினைக்கல, கடந்து போயிடுறாரு. இதை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல. தனிக்காவை ஒரு மாதிரி கேள்வியா பார்த்துட்டு இருக்க. உனக்கு நான் இருக்கேன் நீ செல்லும், நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, அப்பாவை சமாதானப்படுத்திடலான்னு சொன்னது எல்லாமே அப்பாவும் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு பிடிக்கவே அப்பா ஏன் இப்படி இருக்காருன்றதுக்கான பிளாஷ்பேக் என்னன்னா, அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், கீரி வந்து இவருக்கு பிறக்கவே இல்லைன்னு, அதனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு எல்லாமே பண்ணியிருப்பாரு. அப்போ கீரி விளையாண்டுட்டு இருக்கும்போது கீரியை மட்டும் தனியா அட்டென்ஷன் காட்டுற மாதிரி இருக்கும். அதனாலவோ என்னவோ உங்க அப்பா, இங்க பாருடி நீ சரியான ஃப்ராடா இருக்கு, இந்த மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல, கீரி எனக்கு பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட சந்தேகப்படுத்தினா அவ வந்து எக்ஸ்பிளனேஷனா கொடுப்பா, இவர் கன் எடுத்து சுடவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நீ சுட்டு கூட தொலைடா, உன் கூட இருக்கிறதுக்கே என்னால வாழவே பிடிக்கலன்ற மாதிரி தான் சண்டை வந்திருக்கும். ஆனா உன்ன மாதிரி பொம்பளைய என் பையனோட சேர்த்து நான் வளர்க்க விரும்பல, கீரியும் நீயும் எப்படியோ வந்து சாவுங்க அப்படின்னும் போது, யாரோ ஒரு ஆள் உள்ள இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நின்னும் போது திடீர்னு இடையில காச்சு கசிலி தகப்பாவையும் காட்டுறாங்க. என்ன நடக்குதுந்தாங்க எனக்கு புரியல. ஆக மொத்தம் அம்மா ஓடி வராங்க, எது உள்ள குழந்தைங்களான்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த சம்பவம் அடிக்கடி போட்டு காட்டுவானுங்க இல்லையா. நம்மளோட ஸ்கையை தூக்கிட்டு அப்பா வேகமா கிளம்பி போற அது நடக்கும். உண்மையிலே அவங்க அப்பாவுக்கு சந்தேகம், அதனாலதான் விட்டுட்டு போயிருப்பாரு. இது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டு பார்க்க, ஆனா அம்மா ஃபீல் பண்றத பார்த்தா அவங்க தப்பானவங்க மாதிரி தெரியல. இவரோட மைண்ட் ஏதோ தப்பா இருக்கலாம். அந்த டைம் பார்த்து இதுக ரெண்டும் அவங்க அப்பாவோட சூழலை புரிஞ்சுக்காம அப்படியே ஜாலியா தோலை சாஞ்சிட்டு நின்றுட்டு இருக்குங்க. அது அந்த மனுஷனும் வந்து பாத்துட்டு இருக்காரு. இவ வேற மயக்கிட்டா, இவ உண்மையானவளா பொய்யானவளா, இவ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணானே தெரியல. ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணு மேல லவ் வந்துருச்சுன்னா அப்பாவை யோசிக்க மாட்டானுங்க, குடும்பத்தை யோசிக்க மாட்டானுங்கன்னு ஃபீல் பண்ண. அடுத்த நாளே வந்து 2 பேரும் பயங்கரமா ஒரு போட் ரைடுக்கு போயிட்டு இருக்கானுங்க. போட் ரைடு சும்மா போலங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு போக, இங்கே பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்குது இப்ப, என்னதான் ஆக போகுதுன்னு போது அவன் சந்தோஷமா இருக்கா, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே காட்டுறாங்க போட் ரைடுக்கு பக்கத்திலேயே சைட்ல இந்த கௌஷிக் வர மாதிரி நம்ம தலைவனும் வந்துட்டான். டே அவங்க போற இடத்துக்குலாம் போறியடா, உன்னதான் அவன் மதிக்க மாட்டேங்கிறிய, ஏன்டா கேரி இப்படி பண்றேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. என்ன பண்றது, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இவன் அம்மா பக்கம் தாங்க வந்துட்டான். அம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ டிஃப்ரெண்டா நடக்குது அப்படின்ட்டு. கீரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது நம்ம விரும்புற ஒரு பொண்ணுக்கு நம்மள பிடிக்கவே இல்லை, நம்ம தான் நாய் மாதிரி சுத்துறோம் போது, இல்லம்மா நான் எனக்கு தெரியலம்மா என்ன சொல்றதுன்னு போது அவங்க அம்மா திருப்பி வந்து என்னடா வளர புரியுற மாதிரி பேசிட்டாங்க. இல்லம்மா அதாவது அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கலம்மா, நான் தாம்மா பின்னாடி சுத்துறேன்னு சொல்ல. யாருடா சொன்னது, நீ யோசிச்சு பாரு, அவளோட இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படி தானே இக்னோர் பண்ணியிருப்பேன். எல்லா பொண்ணுங்களுக்குமே தனக்கு பிடிச்ச பையன் கல்யாணத்துல கூட இருக்கணும்ன்றது ஆசைடா, நீ அதை பண்ணலன்னு சொல்லும்போது எனக்கு எந்த பொண்ணும் வேணா, நீ மட்டும் போதுமான ஹக் பண்ணிக்கிறான். அதோட இந்த கதை முடியுது.